நம்ம சரி ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 2 பகுதியாக பிரித்து செய்யறோம். ஏன்னா ஒரே இடத்துல செஞ்சோம்னா சில குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நல்லா செய்தோ நல்லா செய்யலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லா குழந்தைக்கும் அதில் பங்கு இருக்கும். அதனாலதான் மார்னிங் வந்து எல்கேஜி 5th செய்யறோம். எல்கேஜி 5th ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க. அது மாதிரி ஈவினிங் வந்து 6th ல இருந்து 11th வரைக்கும் செய்யறாங்க. டெய்லி வந்து இப்போ உள்ள காலங்களில் என்ன சொன்னா படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்றதுக்கு விட்டுறோம். பட் அப்படி இல்லை, குழந்தைங்க வந்து மல்டி டெவலப்மெண்ட் இருக்கணும். ஃபுல்லா எல்லா வகையிலும் அவங்க வந்து ஃபுல்லி டெவலப்டா இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், எக்ஸசைஸ், விளையாட்டு எல்லாமே முக்கியம். அதை நம்ம கொண்டு வர்றோம். அது வந்து குழந்தைங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதே நேரத்தில் படிப்புலையும் நம்ம குழந்தைங்க சிறப்பாக இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் எஜுகேஷனுங்கிற அந்த ஒரு பார்ட்னரோட சேர்ந்து அவங்க எஜுகேஷனில் லீடிங்காக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கும். அந்த எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து டிவி வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதுவும் சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாவில் 3 வருஷமா தொடர்ந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். விஜய்கிட்ட போய் நம்ம அவார்டு வாங்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். அது பேர் சிறந்து பெருமை. அதே போல குழந்தைங்களுக்கு வந்து எங்கெங்கே போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக நம்மளுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த திருக்குறள் முற்றோதல் சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறையினால என்கரேஜ் பண்ணப்பட்டு திருக்குறள் முற்றோதல் வந்து அந்த சிவகங்கையில போய் கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம வந்து அது போட்டியில் ஈடுபடணும். அது மாதிரி இதில் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2 பேர் அல்லது கண்டிப்பா ஒருத்தராவது வந்துட்டே இருக்கு. திருக்குறள் முற்றோதல் 1330 குறட்பாக்களையும் தெளிவா அந்த தமிழ் அறிஞர்களுக்கு முன்னால ஒப்பித்து அதுல குறளுக்கு அந்த குறளுக்கு மீனிங் எல்லாம் சொல்லி அவன் வந்து வாங்கக்கூடிய பரிசு. அதுல இந்த வருடம் வாங்கிட்டு வந்து 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நர்மதா அப்படிங்கிற பொண்ணு வந்து 1330 குறட்பாக்களையும் இந்த பட்டத்தையும் நம்ம தமிழக அரசு கொடுக்கக்கூடிய 15,000 ரூபாயும் அவர் பெற்றிருக்கின்றார். அது உண்மையிலேயே மிகச்சிறந்த சிறப்பு. நம்ம வந்து தொடர்ந்து திருக்குறளுக்கு முற்றுதல் நம்ம ஸ்கூல் வந்துருக்கனால இப்போ திருக்குறளை பற்றி ஏதாவது போட்டு நமக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்தாலே முதல்ல ஞாபகத்துக்கு நம்ம ஸ்கூலில் தான் ஞாபகத்துக்கு. நம்ம ஸ்கூலில் தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அதில் இப்போ நர்மதா வந்து வெரி ஃபேமஸாக இருக்கிறார். நடந்துட்டு இருக்குது சென்னையில் புதிய தலைமை நடத்திட்டு இருக்காங்க தமிழக அரசின் சார்பில். அந்த அதில் வந்து நமது மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்வதற்காக நமது மாணவி நர்மதா இங்கே போயிருக்கிறோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். அவள் எப்படி ஒரு வாழ்த்துக்கின்றோம், பெற்றோர் வாழ்த்துங்க. அவர் இந்த இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கேன். அதனால நான் குழந்தைகளுக்கு எங்கேயோ போனாலும் சரி இது வந்து அவன் வந்து யாரும் கம்பேர் பண்ணுறது கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன முடியுமோ அது கூட செஞ்சுட்டு இருக்கோம். இதில் நம்ம ஸ்கூல் சாதனை மட்டும் இல்லை. ரீசெண்டாக அரியக்குடி ஸ்கூலில் அரியக்குடியில் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டேன்னு சரி நான் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு இருக்கேன். அரியக்குடியில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. அங்கே வந்து நல்லோர் வட்டம்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணாரு சொன்னால் பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலாக செலக்ட் பண்ணி அதில் சில பேரை மாணிக்க மாணவர்கள் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த 6, 7, 8 படிக்கும்போது அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்டே வந்து கிட்டத்தட்ட 10th 11th வரும்போது அவங்க ஏதோ மிக சிறந்த சாதனை செய்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதில் அந்த அரியக்குடி ஸ்கூலில் அவங்க நல்லா ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி இந்த வருடம் போன வாரம் அந்த பள்ளி மாணவர்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. செயற்கைக்கோள் மாணவர்கள் செயற்கைக்கோள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே மிகச்சிறந்த ஒரு சாதனை. அவங்க நல்லா கிளாப் பண்ணலாம். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி ரொம்ப மிகச்சிறந்த சாதனை. ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய ஒரு என்ன சொல்றது அர்ப்பணிப்பு உணர்வு. அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட அவங்க வந்து என்னைய இன்வைட் பண்ணிருந்தாங்க. அந்த நல்ல ரோட்டை சிறப்பாக செய்யறதுனால நல்ல ரோட்டை கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணி அதில் வந்து இப்போ பொறுப்பில் இருக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஆனால் ஆர்கியூ பண்ணி இல்லை எந்தெந்த குழந்தைகள்லாம் ஆர்வமாக இருக்கும் அவங்களெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்ல ரோட்டை வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு 18 குழந்தைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு 18 குழந்தைகளை 6th, 7th, 8th செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்க போறாங்க. அந்த குழந்தைங்க வந்து இந்த அரியக்குடியில் அந்த போட்டி நடக்கிற சமயத்தில் அதாவது போட்டியில் சேட்டலைட் லான்ச்சிங் டயத்தில் அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம குழந்தைங்கள 18 குழந்தைங்களை நான் அழைச்சேன். நானே கூட போய் அந்த குழந்தைகளை அழைச்சி காமிச்சேன். அது ரொம்ப லைவா பார்க்கும்போது குழந்தைங்க மிக மிக ஆர்வம். அதை பார்த்துட்டு வந்து எல்லா குழந்தையும் மிகுந்த துடிப்போடு இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல அதை விட மிக சிறப்பா நம்ம செய்வோம் அப்படின்னு உற்சாகத்தோடு இருக்காங்க. அதுக்கு உற்சாகம் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். பேரண்ட்ஸும் அதுக்குரிய ஒத்துழைப்பு கொடுங்க.
நம்ம குழந்தை 5th வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவோம். 6th வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஃபுல்லா டைட்டா கொண்டு போவோம். நிறைய காம்படிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஈடுபடுத்தி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இதுல பெற்றோருடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி தமிழ்நாடு அறிவியல் கழகம் சொல்லி, தமிழ்நாடு சயின்ஸ் போரம் சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குழந்தைகள்கிட்ட அறிவியல் மனப்பான்மை உருவாக்குறதுக்காக, அந்த அறிவியல் மனப்பான்மை உருவாக்குறதுக்காக அவங்க மிக சிறப்பா செஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இணைந்து நம்ம குழந்தைகள்கிட்ட அதுல 6, 7, 8 தான் முக்கியமா. இந்த 6, 7, 8 டெவலப் பண்றது நம்ம மிக சிறப்பா வருவாங்க. 6, 7, 8 நம்ம வந்து அறிவியல் தொழில் இல்லங்கள் அப்படின்னு நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு இல்லத்துக்கும் 50 குழந்தைங்க விதம் அறிவியல் தொழில் அவங்க சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த வேண்டிய உற்சாகம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் நல்லா கோஆபரேட் பண்றாங்க. அதே போல இப்ப 5th படிக்கக்கூடிய குழந்தைங்க பேரண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்க. அந்த 6th வரதுல இருந்து கொஞ்சம் காம்படிஷன்ஸ் நிறைய கூட்டு போவோம். 5th வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே எல்லாமே செய்வோம். 6th வந்ததுல இருந்து வெளியே காம்படிஷன் நிறைய கூட்டி போவோம். அது மாதிரி டயத்துல வெற்றி பெறுறாங்களோ அது பிரச்சனையே கிடையாது, நான் பாக்குறதே கிடையாது. பார்ட்டிசிபேட், அது பங்கு பெறணும் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால எந்த போட்டியா இருந்தாலும் சரி குழந்தை வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ப்ளீஸ் ஹெல்ப் தம், அந்த குழந்தைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அது மாதிரி இந்த திருக்குறள் முட்டுறதுக்கு 6th இருந்து நம்ம குழந்தைகள் கூட்டி போறோம். இப்ப 5th ஒரு குழந்தை ரொம்ப அற்புதமா திருக்குறள் முட்டுறது செஞ்சுட்டு இருக்கான். என்ன நல்லா படிச்சுட்டு வர அவங்க இப்ப யாராவது பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த 5th ஆனுவல் லீவ் வரும் இல்லையா, அந்த ஆனுவல் லீவ்ல சும்மா ட்ரை பண்ண சொல்லுங்க, மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. அவருக்கு உண்மையிலே அதாவது மனப்பாட சக்திங்கிறது ரொம்ப கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. அது மனப்பாட சக்தி அந்த கிஃப்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை படிக்கட்டும். இல்ல சிரமப்பட்டா வேண்டாம், கம்பல் பண்ணவே வேண்டாம். எதுவுமே கம்பல் பண்ணி சாதிக்கவே விடக்கூடாது. கம்பல் பண்ண தன்னால வரணும். உற்சாகப்பட்டு செஞ்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சொன்னா ஆனுவல் லீவ்ல அது ஒரு 100 குறள் 200 குறள் படிக்க வைங்க. அதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு வந்து 6th வந்தோடனே என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு அந்த குழந்தை நம்ம வந்து என்ன செய்வோம், உற்சாகப்படுத்தி ஸ்கூல்லேயே அதுக்கு பயிற்சி கொடுத்து 6th கடைசியில் வந்து 6th இந்த ஆஃபர் டயத்துல வந்து அவங்களை வந்து முற்றல் கூட்டி போகும். அந்த முற்றல் நம்ம கூட்டி போகும். அந்த டயத்தில் அவங்க விட்டுட்டாங்க சொல்லி 7th போகும்போது அட்டாச்மெண்ட் செய்ய முடியும், அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் பெற்றோருடைய தகவலுக்காக சொன்னது. பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருந்தா எதை வேணாலும் செய்ய முடியும். நம்ம ஸ்கூலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா பெற்றோருடைய ஒத்துழைப்போடு எல்லாமே செய்யறது. இன்றைக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு இவ்வளவு பிரம்மாண்டமா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லா பேரண்ட்ஸும் வந்துருக்குவீங்க, பார்க்க மிக அருமையா இருக்குது. இதுல நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் எல்லா குழந்தையும் உற்சாகப்படுத்துனீங்க, பார்க்க மிக சிறப்பா இருக்குது. அது மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் எவ்வாறு நீங்க வந்து அமைதியா இருந்து உற்சாகப்படுத்தி பார்த்தீர்களோ அதுபோல இப்ப குழந்தைகளுக்கு வந்து பரிசளிப்பு விழா நடக்குது. பரிசளிப்பு விழா நடக்கும்போது எல்லா குழந்தையும் உற்சாகப்படுத்தி கைதட்டி அந்த குழந்தைய உற்சாகப்படுத்துங்க. இறுதியா பரிசளிப்பு முடிக்கிற வரைக்கும் எந்த பேரண்ட்ஸ் இதுவரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அந்த பரிசளிப்பு கொடுத்த உடனே அந்த மெடல் வாங்கின உடனே வா என் பக்கத்துல கூப்பிடுவாங்க. அது மாதிரி வேண்டாம். ஏன்னா ஒரு டிசிப்ளின் கொண்டு போயிட்டு இருக்கோம். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் கொண்டு போயிட்டு அவங்க மெடல் வாங்கிட்டு உங்களை கண்டுக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்படி கண்டுக்கிறாதீங்க, உங்க பக்கத்துல வரணும்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு கடைசியில் நன்றி சொன்ன பிறகு ஓட்டோ தேங்க்ஸ் சொன்ன பிறகு அந்த குழந்தைங்க கொஞ்சமா அனுப்புவாங்க. அந்த டெக்கோரம் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா இட் வில் பி வெரி ஃபைன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Congratulations.
Stop. பரிசுகள் பெற்று நிகழ்ச்சிகள் முடியும் முன் குழந்தைகளை பார்த்து மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். Girls. The first prize goes to Christika Rafael. Second prize goes to Asli Prinita. Parents, please encourage our kids. And third prize goes to Rishwan. To Sanjana Sankar. And the second prize goes to Meghna Sai.
Third prize goes to Ricostri. Please encourage our students. Second standard goes Arudra. Goes to P. Krishika Sri. Second prize goes to Shifaya. And third prize goes to V. Mahadevi. Please encourage. Fourth standard running race for girls. The first prize goes to Madhu Vashini. And second prize goes to Akshaya. Third prize goes to Lakshana Devi. Fifth standard running race for girls. The first prize goes to Bhavya Sri. Second prize goes to Lakshika. LKG boys ball collecting race. The winners: Balamidun, Dayadharan, Mahimitran, Nandakishore, Sivarudran. Winners are Abhilashini, all for Rachanya, Amida Lakshmi, Sufiyashini, Bharmika. தம்பி இங்க பாருங்க சலோ Angeline Sarah Santoshini, Teethana Kayal, Siva Mavadutarasi, Sherin, Sri Harini, Veda Sri. ஐடி கார்டு பாப்பா இங்க பாருடா UKG boys hoops running. Winners are Adiswaran, Balakarshan, Balasaran, Beni Nasarian, Kishwan, Mohammed Jahid, Sanjit. Parents, please engage. தம்பி இங்க பாருங்க Hoops running. The runners are Jayatanmika, Sri Melini, Dashika. Parents, please encourage your students. ஓகே சார் பாப்பா இங்க பாருங்க ஓகேம்மா பாப்பா இங்க பாருங்க Shahil Ahmed, Saran Sai. தம்பி இங்க பாரு தம்பி தம்பி இங்க பாருடா Kanishka, Kritisha, Magilini, Manisha, Nachatira, Vamshika Devi. Mokshita, Pranika Sri, Sanjana, Vishalini. பாப்பா இங்க பாருங்க Yes, Naveen Kumar, Art Sivan Vagilan, K. Vishnu Priyan.
Mukundan, K. Second standard girls, ball passing run. Winners are S. Ashia, S. Gunalila, N. Please encourage them. Parents, please encourage the students. Second standard girls, ball passing run. Runners are B. Danshika Sri, L. Grace Omega, H. Jensia, B. Danvi Sri, P. Diya Sri, A. Zara Verba. Third standard boys, stone collecting. Winners are R. Danvik, J. Joel Jitan, S. Karthikeyan, P. Mitran, B. Pradesh Pandi, S. Velaichami. பாப்பா அப்படியே இருங்க. பாப்பா என்ன பாருங்க. Sir, H. Dev Rohit, V. Kumaran, S. Mohammad Afron, R. Parathi Amudan, S. Vetri Dira, K. Vetri Vel. M. Krishita, S. Mahalakshmi, G. Pragadisha. செல்வ கணபதி, சபரிஸ், சிவகார்த்திகேயன், சிவசக்தி. Fourth standard boys, runners are Tajbal, Danamugilan, Kitishwaran, Pranav Aryan, Puhaldev, Saswint, Udaynidhi, Yugeshwaran. Fourth standard girls, Tajbal, winners are Abhirami, Jay Pranavika, Himayasri, Nishalini, Pratika, Reena Sri, Shanmita, Yashini. Fourth standard girls, winners in Tajbal, Ananya Sri, Arisha Marwa, Bavadarni, Darshika, Harshita, Nafia, Pradeshka, Sevashini. Fifth standard boys, Fifth standard boys, Tajbal winner Abdul Rahman, Hartik, Mohammad Rayan, Mugilan, Muthukumaran, Nijan, Pranesh, Sai Rohit. Fifth standard boys, Tajbal runner Darun Karthik, Darshan, Hartik, Rudresh, Sai Balamurugan, Sarveshwaran, Vijayvel Bandi, Subhadran.
Dakshita, Harshita Sri, Manishka, Pranika, Riya, Vishali. பாப்பா இங்க பாருமா. Runner Hania, Harshika, Humaira, Kanagadurga, Nakshatra, Pradishka, Selva Mahima. Miss M. Muthulakshmi, parent of Makasai. First prize, Mrs. P. Tamilarasi, parent of P. Sivarutran LKG, Mithran 3rd standard. For fathers. Third prize, Mr. Ashok Pandian, father of AP Manishka 5th standard. Second prize, Mr. Uttatan, father of Tanmaya LKG. First prize, Mr. A. Ramesh, father of R. Abitika Sri Viji, 5th standard. பாருங்க இது வரேன் சார் அப்படியே இருங்க சார்.